எபிசோட் 1. சென்னை பெருநகரின் முக்கிய சாலை சொல்லவே தேவையில்ல. தினம் தினம் வரலாறு படிக்கும் டிராஃபிக் ஜாம் ஹரிதா மற்றும் ராமின் காரை மட்டும் சும்மா விட்டுவிடுமா என்ன? வெளியே ஹாரன் எரிச்சலுக்கு எதிர்மறையாக கார் உள்ளே ஓர் பேரமைதி. அவர்களின் கார் ஆடியோ சிஸ்டம் மட்டும் பாடிக்கொண்டு இருந்தது. ஹரிதா கண்களை மூடி சீட்டில் சாய்ந்தபடி மனதுக்குள், ஐயோ இடுப்பு வலிக்குது, முடியல. இந்த மந்த் 20 டேஸ் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த பீரியட்ஸ் வந்துடுச்சு. டிஃபன் லஞ்ச் எல்லாம் முடிச்சு குழந்தைய கிளப்புறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடுற. குழந்தை வேற நேற்று ஸ்கூல்ல சாப்பிடவே இல்லை. இன்னைக்காவது சாப்பிடணும். எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வைக்க சொன்னாங்க, வச்சது அவகிட்ட சொல்லவே மறந்துட்டேன். அம்மா வேற ஈவினிங் 5 மணி ஆகும் வரத்துக்குன்னு சொன்னாங்க. குழந்தை 4 மணிக்கெல்லாம் வந்துடுவா. என்ன பண்றது? பெர்மிஷன் போட்டு வந்துடலாமா? இல்ல, அந்த மேனேஜர் பேய் வேற ஏதாச்சும் சொல்லும். யார ஹெல்ப் கேக்குறது? பாரு, எதை பத்தியும் கவலை இல்லை, பாட்டு கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். லவ் பண்ணும்போது என்னெல்லாம் டயலாக் விட்டான் என்று தனக்குள் நொந்து கொண்டு அருகில் இருந்த ராமை பார்த்தாள். ராம் கார் ஸ்டேரிங்கை பிடித்தபடி முன்னாடி இருக்கும் வண்டி எப்போது நகரும் என்று பார்த்து கொண்டிருந்தான். இவன் எப்போ போறது? ஆபீஸ் வேற லேட் ஆகுது. இந்த வருஷமும் இன்கிரிமெண்ட் அண்ட் வேரியபிள் பே ரெண்டும் நினைச்ச மாதிரி வரல. இதுல கார் லோன், ஹோம் லோன் வேற எப்படி சமாளிக்கிறது? அம்மா வேற உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு சொன்னாங்க, அத வேற சமாளிக்கணும். பாரு, எதை பத்தியும் கவலை இல்ல, சொகமா சாஞ்சிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கா. லவ் பண்ணும்போது என்ன பேச்சு பேசினா என்று நினைத்து கொண்டான். அதே நேரம் எஃப்எம்எல் பாடல் ஓடியது. ஒரு காலத்தில் இவர்கள் இருவரின் மொபைல் ரிங்டோனும் அது. ஒருவருக்கொருவர் அமைதியாக பார்த்து கொண்டனர். காதல் மறந்து போச்சோ?